வெல்கம் டு திங்க் அண்ட் க்ரோ ரிச் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைட்டானிக் கப்பலோட ஹீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லியோனார்டோ டிகாப்ரியோ, இது அவரோட பேர். அவர் ரியல் ஸ்டோரி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 ஹாலிவுட்டில் சம்பளம் வாங்குற லிஸ்ட்டில் இவரும் அந்த லிஸ்ட்டில் வராரு. இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவர் எப்போ பிறந்தாருன்னா November 11, 1974 பிறந்திருக்காரு. கலிஃபோர்னியா யூஎஸில் தான் பிறக்கிறாரு. லியோனார்டோ டிகாப்ரியோ அந்த பேர் வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க அம்மா தான் ரொம்ப காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அவரை பிடிக்குமா, அதனால் அவங்க மகனுக்கு அதே பேரை வச்சுருக்காங்க. ஒரு வயசு ஆனவுடனே அவங்க அம்மா அப்பா வந்து டிவைஸ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா கூட தான் அவர் ரொம்ப நாள் வாழ்கிறாரு. அதாவது அவங்க அம்மா கூட தான் ரொம்ப நாள் வீட்டில் இருக்கிறாரு. அவங்க அப்பா வந்து தனியாக இருக்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட அவ்வளோ நாள் இது இருந்ததில்லை. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து டிவி சீரீஸில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அம்மாவும் சேர்த்துறாங்க. இவர் வந்து அதை விட்டுறக்கூடாது சொல்லிட்டு இவரும் அதில் போயிட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நிறைய சீரீஸ் நடிகர் குட்டி கேரக்டர் தான் இருக்குது. அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாரு. அதுவும் இல்லாமல் படிப்புலையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லாவும் படிக்கிறாரு. இப்படி 2 ட்ராக்கில் மாற்றி படிப்பும் அது சினிமாவும் ரெண்டும் மாற்றி போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹைஸ்கூல் படித்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா சினிமான்ற தனி ட்ராக்கில் போக ஆரம்பிக்கிறாரு. முதல்ல இவர் எப்போ படத்தில் நடிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் படத்தில் 1991 தான் நடிக்கிறாரு. பல வருஷம் கழிச்ச உடனே இந்த படம் நடிக்கிறாரு. இந்த படத்தை வாய்ப்பு அவங்க கொடுக்குறாங்க. இதுக்கு படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தேடி போடலான்னு பார்த்தீங்களா படம் நடிக்கிறதுக்கு. அப்போ தேடும் போது உன் பேர் தான் ராசியில் நினைக்கிறேன், உன் பேரை மாற்ற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கலை. அவர் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, நம்ம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினதுக்கு பலனா 1991 ஒரு படம் நடிக்கிறாரு. அப்புறமா நிறைய படம் நடிக்கிற கிட்டஸ் 3 தான் முதல் படம் 1991. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் டைரிஸ்னு ஒரு படம் நடித்தார். அதுக்கப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த பேர் படம் பார்த்து இல்லாமல் எல்லாருக்கும் இந்த பேர் நல்லா தெரிஞ்சிருக்கும். இதுமாதிரி நிறைய படம் நடித்து மக்கள் மனசில் அவர் இடம் பிடிக்கிறாரு. இது இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வரவேற்பில் ஏதோ அதாவது மீடியமாக இருக்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ வாழ்க்கையில் ஒரு ட்விஸ்ட் வருது. என்னன்னு 1997 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு முனை ஒரு வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி கிரியேட் பண்ணுற மாதிரி டைட்டானிக் படத்தில் ஜாக் கேரக்டர் இவர் கொடுக்குறாங்க. அந்த கேரக்டர் இவர் கரெக்டாக பண்ணி பண்ணிக்கிறேன். நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்தோம்னா டைட்டானிக் பேர் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, முக்கால்வாசி எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்ததில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹாலிவுட்டில் ஒண்டி இவர் ஃபேமஸாக இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இவர் பேர் கேட்க ஆரம்பிக்குது. இவர் பேர் எல்லா இடத்துலையும் பரவனோடனே பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆகிறாரு. பணம் பண்ணிட்டு இருக்கும்போது டைட்டானிக் ஜாக் படம் நல்லா கேரக்டர் பண்ணோடனே அவருக்கு கொஞ்சம் வருமானம் வருது. அப்போ வந்து அந்த டைட்டானிக்கில் தப்பிச்ச ஒரு லேடி ஒண்டி இருக்காங்க. அவங்கள போய் பார்த்துட்டு ஜாக்கும் அந்த ஹீரோனை நடித்த அவங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க மருத்துவ செலவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க இதுமாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 7-8 மாதத்தில் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைக்கோன்னு ஒரு படத்துக்கு இவரை கூப்பிடுறாங்க. இவர் என்ன நினச்சாரு தெரில, ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வருத்தப்படுற விஷயம் என்னென்னா, நான் ஏன் அதை விட்டேன்னு தெரில அப்படின்னு இன்னும் கூட அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா அமெரிக்கன் சைக்கோன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த படம். இந்தமாரி நம்ம நடிச்சிருந்தா நம்ம இன்னும் கூட சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு அவர் மனசில் எப்போயுமே நினச்சிட்டு போகிறான். நிறைய இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படம் இது மிஸ் பண்ணிட்டோமேனு அவர் தோல்ந்து உட்காராமல் நிறைய படம் வந்து நடிக்கிறாரு. எல்லா படம் பார்த்தீங்கன்னா செம்ம வருமானம் வருது. எல்லா படத்துக்குமே அவங்க போட்ட பட்ஜெட்டோட 2 மடங்கு அதிகமாகவே எல்லா படமும் வருது. அதாவது வருமானம் அந்த படத்தில் வருது. அப்புறமா பார்த்தீங்கன்னா டாப் 10 ஹாலிவுட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவர் கண்டிப்பாக வருவார். இன்னும் கூட இவர் கண்டிப்பாக வருவார். அதேமாதிரி டாப் 10 ஹாலிவுட் ஹீரோவில் சம்பளம் வாங்குறோம் இவர் தான் முன்னாடி வருவாருன்ற நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே இது சொல்லியிருக்கேன், உங்களுக்கு நான் மறந்துக்கூடாது திருப்பி சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 எப்பயாச்சும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த கதையை நம்ம ஏன் ஒரு லோ பட்ஜெட்டில் படம் எடுக்கக்கூடாது. அதாவது அந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஃப்ரெண்டுங்க கூட கொஞ்சம் டின்னர் பண்ணிவிட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த கதை லைட்டாக வரும். இல்லாமல் கான்வர்சேஷன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து காசு கொடுக்குறத விட நம்ம ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த வெப்சைட்டில் போட்டாங்க. அந்த வெப்சைட்டில் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா தியேட்டர்லாம் இந்தமாரி ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கப்புறம் அதை பேன் பண்ணவும் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த படம் வந்து யூடியூப்பில் இருக்குது. டான் பிளேஸ்மா அப்படின்ற ஒரு படம் இருக்குது. அது யூடியூப்பில் இருக்குது. ஆனால் அது வந்து ஏன் தியேட்டரில் போடாமல் இவங்க தனி வெப்சைட்டில் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை 2-3 நாள்லேயே வந்து பேன் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. 14 to 15 டேஸ்லேயே இந்த படம் எடுத்து முடிச்சிட்டாங்க ரொம்ப சீக்கிரமாக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணார். அதாவது இயற்கையை ரொம்ப மதிக்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி காராக வச்சுக்காராம். என்விரான்மெண்ட்டை நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா மாதிரியே பெயிண்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் சாட்சி இவருக்கு. எந்த அளவுக்கு பெயிண்ட் மேலே ஆர்வம் கொண்டாருன்னா $1.2 மில்லியன் கொடுத்து ஒரு பெயிண்டிங் வாங்கியிருக்காரு. நீங்களே 1 மில்லியன் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ மில்லியன்ஸ் கொடுத்து ஒரு பெயிண்டிங்கை வாங்கியிருக்காரு.
இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் பெயிண்டிங் மேலே எவ்வளோ ஆர்வம் கொண்டவர்னு. இது வரைக்கும் எடுக்கப்பட்ட ஆக்ஷன்லேயே ஹையஸ்ட்டாக எடுக்கப்பட்ட பெயிண்டிங் ஆக்ஷன் அது ஒரு புகழும் அவருக்கு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நோய் வருது, ஓசிடின்னு, அதாவது ஒரு மென்டல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய். அது நோய் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் தலை அடியில் பட்டதுனால அது கொஞ்சம் இதுவாகி இப்படி ஆகிட்டுருக்கு. இன்னும் இதோட சைடு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திருப்பி சொல்கிறது, ஒரே விஷயத்தை திருப்பி செய்கிறது, அதுமாரி ஒரு இது இருக்குமா இதுக்கு. இது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூசைடில் தான் முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பரான மெடிடேஷன் அதுமாரி நான் ப்ராப்பராக பண்ணால் கரெக்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவரும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. ஆனால் இதுக்கு கேன்சர் மாதிரி இது கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்கிட்ட. இவர் வந்து 100க்கு மேலே அவார்டு வந்து நாமினேட் ஆகிருக்காரு. அதில் வந்து 54க்கு மேலே இவர் வந்து அந்த அவார்டில் வின்னராகவும் வாங்கியிருக்காரு. அதாவது நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. நம்ம பெருசாக நினைக்கிற விஷயம் அவார்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டு, அதுவும் இவருக்கு ஒரு படத்தில் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டுக்கும், அதாவது பெரிய பெரிய ஆஸ்கார் அவார்டு அது மாதிரி அவார்டுக்கும் இவர் வந்து நிறைய தடவை நாமினேட் ஆகிருக்காரு. அதாவது ரீசெண்டாக 2016லேயும் நாமினேட் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இது வாங்கிட்ட பிறகு, இந்த அவார்ட்லாம் வாங்கிட்ட பிறகு அவர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட்டுன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடனே நிறைய ரிட்டன் ட்வீட் வந்துச்சான். அதில் வந்து ஒரு ரெக்கார்டு படைச்சிருக்காரு. ஏதாவது ரிட்டன் ட்வீட் அதிகமாக வந்த ஒரு இதுன்னு ரெக்கார்டும் இருக்குது. இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் எந்த ட்வீட்டும் வரன்றது ஒரு உண்மை தான். இவர் வந்து மக்களுக்கு அதாவது உதவி செய்யறது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அவர் பேரில் ஒன்று ஓப்பன் பண்ணி நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸு, மெடிக்கல் இது அது மாதிரி நிறைய விஷயம் இவர் வந்து உதவி பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலகட்டத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவங்க அப்பா பிரிஞ்சு போயிட்டாருன்னு. அவங்க அப்பா எந்த ஃபினான்ஷியல் ஹெல்ப்பும் பண்ணலை. ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாமல் பிரிஞ்சு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்துருக்காங்க. அந்த பையன் தப்பான வழியில் போகாமல் ஒரு நேர்மையான வழியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பளம் வாங்குகிற டாப் 10ல் ஒரு முதலிடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அதுவும் இல்லாமல் எங்கேருந்து வந்தோம் அப்படின்றத மறக்காமல் அவர் எங்கேருந்து வந்தோம், அதாவது ஒரு ஏழை வீட்டிலேருந்து வந்தோம் அதை ஞாபகம் வச்சுட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏழைங்களுக்கு ஒரு சேவை செய்கிறதா இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறது, நிறைய விஷயம் இருக்கட்டும், இந்தமாதிரி நிறைய நல்ல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு நிறைய இன்டர்வியூவில் ஒன்று சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னோடய அம்மா தான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணனால தான் நான் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் விடாமுயற்சி, ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அதை முடிச்சே ஆகணும். அதுக்குள்ளே அந்த காரியத்துக்குள்ளேருந்து நம்ம வெளில வரக்கூடாது. அதாவது அவர் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் நடுவில் ட்ராப் அப் பண்ணிவிட்டு அவருக்கு இஷ்டமான ஒரு ஆக்டிங்ன்றதில் வந்து அவர் உள்ளே போயிட்டு அவர் இவ்வளோ தூரம் சாதிச்சிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு விருப்பமான இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வெற்றி அடைவீங்கன்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.